விஜய் அரசியல் புரட்சியா அல்லது தமிழகத்தின் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் சக்சஸா? இதுல மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சக்சஸான நிலைப்பாடு விஜய் கொண்டு வந்திருக்காரு. தமிழகம் விஜய்க்கு வாக்களித்தா அல்லது பழைய கட்சிகளுக்கு எதிராக வாக்களித்ததா? பழைய கட்சிகளுக்கு எதிராக புதுமையை படைக்க வேண்டும் என்பதற்காக விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை என்றால் மக்கள் அவரது வாக்குறுதிகளை நம்பியிருப்பார்களா? தமிழக அரசியலில் திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்துக்கு இல்லாத ஒரு பப்ளிசிட்டி, மக்கள் ஏகோப மனசாக ஒரு புரட்சியான ஒரு நிலைப்பாடில் விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள். மக்களுடன் உள்ள எமோஷனல் கனெக்ஷன் அரசியல் அனுபவத்தை விட சக்தி வாய்ந்ததா? மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள் என்பது அண்ணா சொல்லியிருக்கின்றார், காமராஜ் சொல்லியிருக்கின்றார். ஆகவே மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள் என்பது விஜய் அவர்கள் சொல்லியுள்ளார். எமோஷன் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த மாற்றத்திற்கு மக்கள் விஜய்க்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. விஜயின் தலைமையில் மிகப்பெரிய ஆபத்து என்ன? விஜயின் தலைமை மிகப்பெரிய ஆபத்துன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த கட்சி ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இவங்க ரசிகர்களுக்கு தலைகால் தெரியாம என்ன செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி, உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால என்னென்ன நடக்குதுன்னு, இந்த சில்லறத்தனமான விஷயங்களை பண்ணும்போது அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஈர பேனாகி பெரிய எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க கட்சி தொண்டர்களுக்கு விட கட்சி ரசிகர்களுக்கு நீங்க உத்தரவு. தொண்டன் என்பது வேறு, ரசிகர் என்பது வேறு. ரசிகர்கள் உத்தரவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக விஜய் ஆட்சி அமைப்பார்.